பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கூட நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்குதுங்க. நம்முடைய ஐக்கியத்தை வச்சுதாங்க நம்முடைய ஆசீர்வாதமும் இருக்குது. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம ரூத் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அது முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நகோமின்னு ஒரு பெண் இருக்காங்கங்க. அவங்க கணவர், அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ அவங்க பெத்லஹேம்னு ஒரு ஊரில் இருந்தாங்க. இந்த பெத்லஹேமில் திடீர்னு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்த உடனே அங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த நகோமி, அவங்க கணவன், அவங்களோட 2 பிள்ளைகளோ அந்த சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. இந்த பெத்லஹேம் தேவனுடைய இடங்க. அங்கே இருக்க ஜனங்கள்லாம் தேவனுடைய ஜனங்கள்ங்க. கொஞ்சம் ஒரு பிரச்சனை, உடனே தன்னோட சொந்த ஜனங்களையும் தன்னோட சொந்த தேவனையும் விட்டுட்டு இந்த நகோமி வேற ஊருக்கு போயிட்டாங்க. இதன் விளைவு என்ன தெரியுங்களா? அவங்க போன மோவாப் தேசத்துல அவங்களோட கணவன், அவங்களோட 2 பிள்ளைகளோ மரித்து போயிட்டாங்க. ஆனா கடவுள் பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, பெத்லஹேம்னு ஒன்று ஊரில் அதுவும் பஞ்சம் நினச்சிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அந்த பஞ்சத்தை அவருக்கு எடுத்து போட்டுட்டு அந்த ஊரில் செழிப்பை கொடுத்துட்டாராங்க. அவங்க போய் மகா பெரிய கசப்பு, தன் கணவன் பிள்ளைகளை இழந்து வேதனையோட திரும்ப அந்த இடத்துக்கு வந்தாங்களாங்க. இன்றைக்கும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் சில சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். அது நிமித்தம் நீங்கள் தேவனுடைய சபையை விட்டு தேவனோடும் கூட தனிப்பட்ட ரீதியில் இருக்கிற உறவுகளை விட்டு வெளியே வந்துடாதீங்க. பிரச்சனை வரும்போது தேவன் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி போடுவாருங்க. அதுக்கு மாறாக அவரை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய ஜனங்களை விட்டு மட்டும் வெளியே போகாதீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.